ஒன்றிய செயலராகி இன்றைக்கி நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம்னா அது எங்களோட தலைவர் தான் காரணம். அந்தந்த பார்ட்டியோட தலைவரை வந்து நன்றி சொல்லி பேசுவாங்க சட்டமன்றத்தில். பட் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கிற கலைஞர் பேரனாக இருந்தாலும், அன்பில் பேரனாக இருந்தாலும், பேராசிரியர் பேரனாக இருந்தாலும், இந்த மாதிரி ஆளுமையோட பேரன்கள் இருக்க எங்களுக்கான பெருமை என்னென்னா இந்த மாதிரி ஆளுங்க இங்கே வரணும்னு ஆசைப்பட்டது எங்கள் தாத்தா. ஸோ அதை பார்த்து நாங்கள் பெருமைப்படுவோம். அப்போ எங்கள் தாத்தா நினச்சது இன்றைக்கி நடக்குதுடா அப்படிங்கிற பெருமை அவங்கள காட்டிலும் எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் எங்களுக்கு. அதை பார்த்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுவோம். அப்பா இப்படி ஒரு ஆள் வரணும். ஏன்னா இவங்களாம் வந்து ஒரு விவசாய தொழில் செஞ்சுருக்கும்போது அண்ணா அந்த பக்கம் போகும்பொழுது தர்ம வரியாக ஒரு கூட்டத்துக்கு போகிறேன் வரியானா அந்த வரேன் அண்ணான்ட்டு சட்டை போட்டுட்டு போவாராம். அப்படி போகும்போது வா என் கூட வண்டியில் வா அப்படின்னு பார்த்து யார் உன் கூட அங்கே விவசாயம் பார்த்துருக்கிறது எங்களோட ஐயா அப்படின்னு சொல்லி அன்பில் தாத்தாவோட அப்பா பேரை சொல்லுவாராம். அப்போ அண்ணா சொல்லுவாங்கன்னா நம்ம இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் பாரு, எப்படிப்பட்ட எளிமையான தொண்டர்களை கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமாக நம்ம இயக்கம் அப்படின்னு தாத்தா அதை சொல்லும்போது தான் நான் இந்த காலகட்டத்தில் தலைவர்கிட்ட சொல்லும்போது தான் கண் கலங்கி சொல்லுவாராம், அண்ணா அப்படிலாம் எங்களை பார்த்துக்கிட்டான்னு. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், அப்படி யாருமே அட்ரஸே இல்லாத ஒருத்தரை கை தூக்கி கொண்ட ஒரு இயக்கம் இன்றைக்கி அதே போன்றவர்களும் இந்த சட்டமன்றத்துக்கு தொடர்ந்து வராங்கன்னா 75 வருஷம் கடந்த திமுக இன்னும் அது நடக்குது அப்படிங்கிறது எங்கள் கொள்கையில் எங்கேயும் நாங்கள் மாறாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்கும். Yasko Shirts, Trousers, Dhotis.